எதுக்கு இங்கனே உட்காந்துருக்கான்? கண்டிப்பா இதை பேச்சு கொடுக்க தான் உட்காந்துருப்பான். ஓ முருகா, தினம் தினம் வித்தியாசமா என்ன பிரச்சனை தெரியும் எனக்கு. ஓ இங்கே உட்காந்துருக்கானே. மாமா, why are you awake? தூங்கலையா? இந்த பைத்தியம் பேச்சுக்கிட்ட நேரத்துக்கு நம்ம போயிடுவோம். உன் புள்ள வயசுக்கு வந்துருச்சு, நீ இன்னும் வயசுக்கு வரலையா? என்ன பின்ன என்ன மாமா, நீயும் உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்க மாட்டேங்கிற. இல்லை நான் ஏதாவது ஐடியா கொடுத்தாலும் அதையும் அப்ளை பண்ண மாட்டேங்கிற. நீ என்ன நினைப்பில் இருக்கேனே தெரியலையா ஐயா? என்ன பிரச்சனை உனக்கு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எந்திரா எந்திரா, எதுக்கு எங்கடா வந்து உட்காந்துருக்க? எந்திரா, நினைச்சு போடா. யோ, எதுக்கு இப்போ என்ன இப்படி விரட்டிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீங்க எல்லாரும் ஆளோட ஆளா பேரா செட்டில் ஆயிட்டீங்க. எனக்கு இருக்கிற இடம் இதுதானே. என்னைய போனா இப்போ எங்க புதுசா ரூம் பார்ட்னரா 2 பேர் வந்திருக்காங்க, முல்லை அறிவு. நீ எந்திரிச்சு போயிட்டேன்னா நாங்க துண்டு விரிச்சிங்க படுத்துக்கோயா. என்னது இங்கயா? ஏய், இங்கெல்லாம் ஒரு பயம் படுக்கூடாது. போடா அங்கிட்டு. அக்கா உள்ள போயிருச்சு, நீ போ. டேய் தரு, கொன்னுடுவேன் உன்னை. வெள்ளனே எந்திரிச்சு வர்றப்ப எவனையும் பார்க்க கூடாது, புரியுதா? வா. நீர் என்ன பண்ண போறீரு? அடப்பாவி, அப்பட்டமா தெரியுது. கோவப்படுற மாதிரி பேசிட்டு போறாப்ல. அக்கா, ஏக்கா, என்னடா? எனக்கு என்னையா தெரியும்? ஏக்கா, பனி குறைச்சல இருக்கு, இங்கே படுத்துடலாம் நினைக்காத. மூர்த்தி வெள்ளனை எந்திரிச்சு தண்ணியை தெளிச்சு விட்டுற போறாப்ல. எவ்வளோ நேரம் இங்கே குளிரில் இருப்பீங்க? உள்ளே போய் மீனாட்சி அம்மன் காலடியில் படுத்துக்கலாம். எந்திரிச்சு வாங்க. சொல்றது சொல்லிட்டேன். முல்லை கூட்டு வா. அது வாரும்மா. இல்லை, நீ என்னத்தை உளறிட்டு இருக்க? தாரா, அது வரும் தான், நீ போய் எடுத்துக்கப்போ. ரூமும் பிள்ளைக்கு மட்டுமா இல்லை உன் பொண்டாட்டியும் உள்ள சேர்த்துப்பியா? எல்லாருக்கும் தான். அவன் பொண்டாட்டிகளோட வாழணும்னு ஆசைப்படுறேன், நீ இது குறுக்க வர்ற? தரு, இனிமே அந்த ரூம்ல யாரும் இருக்கக்கூடாது. இனி அந்த ரூம் என் பிள்ளையோட ரூம். இன்னும் எவ்வளோ இருக்கு? என்ன தாரா, மணி 11 தாரா, இப்போ உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருந்த நீ காலையில இருந்து? நாளைக்கு சப்மிட் பண்ணணும், இப்போ உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்கார் இப்பதானே ரூம் அலாட் பண்ணி கொடுத்தாரு.
நான் என்ன செய்யறது? எனக்கு வீட்டுக்காரரு உனக்கு பக்கத்து வீட்டுக்காரரு. இங்க பார்த்தாரா, ரீசன் சொல்லாத, ரெஸ்பான்சிபிளா இரு. காரணம் சொல்லிக்கிட்டே போலாம், ஒரு விஷயத்த கையில எடுத்து செய்யணும். அது எப்படி என்னன்னு மட்டும் பாரு. அம்மா, இந்த அட்வைஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ. நான் நாளைக்கு உட்காந்து பொறுமையா கேக்குறேன். ஆனா இப்ப என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. அந்த மிஸ் வேற தொண படுத்துவாங்க. நான் நாளைக்கு சப்மிட் வேற பண்ணணும். சோ என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத, நான் படிக்கிறேன். ரொம்ப பேசுறடி. எல்லாம் உன்கிட்ட இருந்து வந்தது தானே. அப்படி கொட்டலாம் தெரியும். சரி சீக்கிரம் முடி. நான் வெளில உட்காந்துருக்கேன், பால் குடிச்சிட்டு தயவு செஞ்சு கொண்டாம முடியாதா? நான் முடிச்சிட்டு வந்து கூப்பிடுறேன். எங்க போற? தூங்க போறேன். அதான் மதியமே சொன்னேன்ல, இந்த ரூம்லயே தூங்கலான்னு. இங்க பாரு, உன்கிட்ட நான் வளவலன்னு பேச விரும்பல. தீர்மானமா ஒரு விஷயம் சரி, சொல்றேன். நான் அப்படித்தான். முரடனா மூர்க்கனா வளர்ந்துட்டேன். என் வாழ்க்கையில நிறைய வருஷம் இப்படியே ஓடி போச்சு. பொம்பளைங்க என்ன இப்படிதான் நடந்துக்குவாங்க, அவங்கள நாம இப்படிதான் நடத்தணும்னு எனக்குள்ள சில எண்ணம் வந்துருச்சு. அது ஏன் எப்படி வந்துச்சு, சரியா தப்பா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த பாரு, நமக்கு என்ன நடக்க போகுதோ அதை பத்தி மட்டும்தான் இப்ப நான் பேச போறேன். நீங்க இதோ அதை செய்யணும் இதை செய்யணும்னு எல்லாம் கேட்குறீங்க. அதை சில பேர் ஒத்துக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம எதுக்கு இப்படி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. இந்த பிள்ளையும் இப்ப வளர்ந்து நிக்குது. அதுக்கு இந்த வயசுல அப்பா ஆத்தா ரெண்டு பேரும் தேவைதானே. இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இனி நம்ம ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறேன்.